Hey guys, welcome to another video. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வேற லெவல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். Telegram tips and tricks. அதாவது Telegramல நிறைய டிப்ஸ், நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. ஸோ அப்படி நடுவில் ஸ்கிப் பண்ணினா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை விட்டுருவீங்க. ஸோ அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு டெக்ஸ்டாக்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செம்ம ட்ரிக்கு. அதாவது வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் ஆகும்னா, எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டோம், அது வந்து டெலீட் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஸோ இந்த டெலகிராமில் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் டெலகிராமில் அதை விட வேறு லெவல் ஒரு ட்ரிக் இருக்குது. அதுதான் எடிட் த சென்ட் மெசேஜஸ். அதாவது நம்ம அனுப்பின மெசேஜை திருப்பி எடிட் பண்ண நம்மளால் முடியும். எஸ், இப்போ நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், யாருக்கோ அனுப்பிட்டோம், அதை தப்பாக அனுப்பிட்டோன்னா அந்த மெசேஜ் நம்மளால் திருப்பி எடிட் பண்ணி அதே மெசேஜ் அனுப்ப முடியும். அதாவது இப்போ இந்த மெசேஜ் பதிலாக இந்த மெசேஜ் அப்படின்லாம் கிடையாது. டேரெக்டாக அதே மெசேஜை, அதே சேட்டை நம்மளால் திருப்பி எடிட் பண்ண முடியும் அவங்களுக்கு அனுப்பின மெசேஜையே. ஸோ இது வேறு லெவல் ட்ரிக். இது எப்படின்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் டெலகிராம் ஓப்பன் பண்ண உடனே யாருக்கா மெசேஜ் அனுப்பிடுங்க. ஸோ இப்போ யாருக்கா தப்பு, இப்போ நான் இந்த கான்டாக்ட் தப்பாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், தெரியாதனமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் அனுப்பிட்டேன். அனுப்பின மெசேஜ் நான் திருப்பி எப்படி எடிட் பண்ணால், ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த மெசேஜ் நீங்கள் அனுப்பின உடனே தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே எடிட் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு, அந்த பென்சில் மாதிரி. அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த மெசேஜ் எடிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்துடும். ஸோ யூ கேன் எடிட். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் திருப்பி மாற்றி டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா திருப்பி அதே மெசேஜ் அதே சேட்டில் உங்களுக்கு நீங்கள் எப்படி மாற்றுறீங்களோ அதே மாதிரி சென்ட் ஆகிடும். ஸோ இது வேறு லெவல் ட்ரிக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செம்ம விஷயம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் மெசேஜஸ். அதாவது நம்ம மெசேஜை ஷெட்யூல் பண்ண முடியும். ஸோ இப்போ யாருக்காவது பர்த்டே டெலகிராமில் விஷ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 12 o'clock நான் உங்களுக்கு மெசேஜ் நான் தூங்கிடும் அப்படிங்கிற மெசேஜ் 10 மணி மூச்சிட்டு இருக்கீங்களா, 10 மணிக்கு நீங்கள் அந்த மெசேஜ் டைப் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு 12 o'clock பரமா ஷெட்யூல் பண்ணிங்கன்னா 12 o'clock கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த மெசேஜை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன இப்போ ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அந்த சென்ட் பட்டன் இருக்குல்ல, சென்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 seconds அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த சென்ட் பட்டனை உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும், ஷெட்யூல் மெசேஜுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷெட்யூல் மெசேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ கிளிக் பண்ணணும் உங்களுக்கு டைமிங்கு டேட்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் எல்லாமே வச்சு உங்களுக்கு எந்த டைமில் வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் அந்த டைமுக்கு கரெக்டாக உங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இது வேறு லெவல் ட்ரிக்கு. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா, எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புகிறோம், அவங்க சப்போஸ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கலாம், மொபைலில் சைலண்டில் போடாமல் இருக்கலாம், அந்த மீட்டிங்கில் ஏதாவது கான்ஃபரன்ஸில் இருக்கலாம், எங்கேயோ ஆஃபீஸில் இருக்கலாம், அவங்க சைலண்டில் போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரில. பட் அவங்க எப்படி சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்டே டெலகிராம் ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சைலண்டில் போடல ஃபோனை, நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அனுப்பும்போது டங்குன்னு அவங்களுக்கு சவுண்ட் வந்துடும். அதாவது அவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்களோ அந்த சவுண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த சவுண்டு வரக்கூடாதுன்னா ஒன்றும் அவங்க சைலண்டில் போட்டிருக்கணும் ஃபோனை, இல்லைனா எப்படி, அதை தான் பார்ப்போம். ஸோ இது எப்படின்னா, அவங்களுக்கு சவுண்ட் வராமல் நம்மளால் சென்ட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ மெசேஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் சென்ட் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஷெட்யூல் மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் சென்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெட்யூலுக்கான ஆப்ஷனும் காமிக்கும், கீழேயே சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆகும். சென்ட் ஆகும்போது அவங்க மொபைலில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் டோனும் அவங்களுக்கு வராது. ஸோ எப்படி, இப்போ அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க, ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, அவங்க ஆனால் டெலகிராம் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் சைலண்டில் போட்டிருக்காங்களா இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. சப்போஸ் சைலண்டில் போனால் சவுண்ட் வந்துடும். சவுண்ட் வந்துச்சுன்னா அவங்க அந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எதாவது அர்ஜென்ட்டாக மெசேஜ் அனுப்பணும், டெலகிராம் நோட்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி சென்ட் வித்தவுட் சொல்லான்ட்டிங்கன்னா சவுண்டே இல்லாமல் மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். சத்தமே இல்லாமல் கதையை முடிக்கலாம். இப்படி வேறு லெவலில். ஸோ வாங்க அடுத்த ட்ரிக்கை பார்க்கலாம். அண்ட் அடுத்த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்பு ஸோ ரொம்ப நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ அதிகப்படியான ஸ்கேம் குரூப்ஸ், அதாவது ஸ்கேம் பண்ணுற குரூப்ஸ் எல்லாமே டெலகிராமில் என்ன வராங்க, இந்த மாதிரி காசு தரேன்னு சொல்லி ஏமாத்துறது, ஐஃபோன் தரேன்னு சொல்லி ஏமாத்துறது, 2000 ஐஃபோன், 1000 ஐஃபோன், இந்த மாதிரிலாம் தரேன்னு சொல்லி ஏமாத்துறது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க குரூப்பில் நீங்களே ஆட் ஆகிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஆட் ஆகிருப்பீங்க. அதாவது உங்கள் மொபைல் நம்பர் எங்கேயாவது இருக்கும், ஏதாவது டேட்டா லீக் ஆகிருக்கும் உங்கள் மொபைல் நம்பர், அவங்க ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்னோட மொபைல் நம்பரே நிறைய குரூப்பில் இந்த மாதிரி ஆட் ஆகிருக்குது. ஸோ நான் அதை ஒரு குரூப்பாக வெளியே வந்துட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களை யாருமே ஆட் பண்ணக்கூடாது, அதாவது எந்த குரூப்லேயும் இந்த மாதிரி உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் யாருமே உங்களை ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணால் ப்ரைவசி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி செட்டிங்ஸில் உங்களுக்கு அந்த குரூப் ஆப்ஷன் இருக்கும். அந்த குரூப் ஆப்ஷனில் யார் யார் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணலாம், அதாவது கான்டாக்ட்ஸ், எவ்ரி ஒன்ஸ், அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் அந்த ப்ரைவசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களில் யார் யார் உங்களை வந்து குரூப்பில் யார் யாரெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஸோ இது உண்மையிலே வேறு லெவல் டிப் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங். இப்போ நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோம், அந்த ஃபோட்டோவை அவங்க ஒரு தடவை தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஆனால் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கீப் த டைம். உங்களால் அந்த செகண்ட்ஸு மினிட் கொண்டு வைக்க முடியும். ஸோ ஒரு செகண்டில் அந்த ஃபோட்டோ டெலிட் ஆகணும், அவங்க ஓப்பன் பண்ணி ஒரு செகண்டில் டெலிட் ஆகணுமா, 2 செகண்டில் டெலிட் ஆகணுமா. ஸோ இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே கீழே உங்களுக்கு டைமர் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த டைமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு டைமிங் வந்துடும். 1 செகண்டா 2 செகண்ட் அது மாதிரி எக்கச்சக்க டைமிங் வரும் உங்களுக்கு. ஸோ அதில் உங்களுக்கு எந்த டைமிங் வேணும், இப்போ 1 செகண்ட்னா அவங்க அதை ஓப்பன் பண்ணி 1 செகண்டில் அவங்களுக்கு அந்த மெசேஜ் டெலிட் ஆகிடும். ஸோ அந்த பிக்சர் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு செகண்டில் டக்குன்னு டெலிட் ஆகிடும் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ. புரியுதா? இப்போ அவங்க ஓப்பன் பண்ண உடனே ஒரு செகண்ட் தான் அந்த மெசேஜ் டக்குன்னு டெலிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ், இந்த மாதிரி சீக்ரெட் ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் அனுப்புறீங்க, டக்குன்னு அவங்க ஒரு தடவை தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அனுப்பி டைமிங் வச்சிட்டிங்கன்னா அந்த செகண்ட்ஸ்குள்ளே அது டாங்னு டெலிட் ஆகிடும். அண்ட் 6th இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கோஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ சேவிங் த மெசேஜஸ், அதாவது டெலகிராமில் மெசேஜஸ் சேவ் பண்ண முடியும். எப்படி தனியாகவே சேவ்டு மெசேஜ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ஏதாச்சும் யாருக்கூட சேட் பண்ணுறோம், ஸோ அவங்க அனுப்புகிற ஒரு சேட் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வீட்டிலே மளிகை சாமான் லிஸ்ட் அனுப்புகிறாங்க, எப்படி சொல்கிறது, அங்கங்கே அனுப்புகிறாங்க, நம்ம அந்த லிஸ்ட்டை மட்டும் சேவ் பண்ணால் எடுத்து காப்பி பண்ணி நோட்ஸில் போட்டு வைப்போம். இல்லைனா டெலகிராமில் நம்ம அந்த சேட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஒன்று அந்த சேட்டை பின் பண்ணணும், இல்லை நம்ம அது மேலே வேறு சேட் வரும், அந்த சேட் கீழே போயிடும். ஸோ இப்போ ஏதாவது லிஸ்ட்டு நமக்கு அனுப்புகிறாங்க, அது நமக்கு இம்பார்ட்டன்ட், மளிகை சாமான் லிஸ்ட்டு இல்லை காமனாக ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புகிறாங்க, நமக்கு அந்த டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ண உடனே யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் மேலே சேவ்ட் மெசேஜஸ் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் சேவ்ட் மெசேஜ்க்கு அந்த டெக்ஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஐ மீன் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நீங்கள் சேவ்ட் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த மெசேஜ் சேவ்ட் மெசேஜில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் அப்படிங்கிற மெசேஜஸ்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணும், நான் சேட்டில் தேடக்கூடாது, சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மெசேஜஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி சேவ்ட் மெசேஜில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஐ மீன் எப்படி சொல்கிறது, லைக் மெசேஜ் ஸ்டார் பண்ணுற மாதிரி தான், வாட்ஸ்அப்பில் ஸ்டார் பண்ணலாம் அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி சேவ் மெசேஜில் போட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணுமோ சைடில் டெலகிராமில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சைடில் 3 கோடு மாதிரி இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி சேவ்டு மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண மெசேஜ் எல்லாமே அதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ், இந்த 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் போகும்போது வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் போகும்போது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் போகும்போது டெக்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் பண்ணி ஆல்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமாக வந்துக்கிட்டே இருக்காது. டாடா பாய், see you.